2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில பெரும்பாலும் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் உலக பிரகாரமான பணம் புகழ் பெற்று ரொம்ப செல்வ செழிப்பாதான் வாழணும் என்பதற்கு ஆதாரமாய் தான் இந்த வசனத்தை எல்லோரும் பயன்படுத்தினார். ஆனா இந்த வசனம் உண்மையிலேயே நமக்கு என்ன சொல்ல வருது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒண்ணு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் உலக பிரகாரமான பணம் புகழ் இதெல்லாம் பெறுவது தவறு கிடையாது. அப்படி பணம் வைத்திருப்பவர்களை கண்டிப்பதோ அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த உலகத்துல ஏழையாய் வாழுங்கன்னு போதிப்பதோ வேதத்தின் உபதேசம் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நிச்சயமாய் இந்த உலகத்துல பணக்காரர்களாய் தான் வாழணும் என்பதற்கு ஆதாரமாய் இந்த வசனத்தை போதிப்பது எவ்வளவு தவறான ஒன்று என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதாக இந்த வசனத்துல நாம கவனிக்க வேண்டியது, நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி இயேசு என்ன ஆனார்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, தரித்திரர் ஆனார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்திலே எந்த ராஜாவினிடத்திலும் இல்லாத அளவிற்கு தேவன் சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார்னு வேதம் 1 ராஜாக்கள் 3:13, 2 நாளாகமும் 9:22 ஆகிய வசனங்கள்ல சொல்லுது. சாலமோனுக்கு அவ்வளவு செல்வம் கொடுத்ததுனால தேவன் ஏழையானாரா என்ன? யோபு இழந்த எல்லாவற்றையும் தேவன் 2 மடங்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அதனால தேவன் ஏழையானாரா? இல்ல. இன்னும் பார்க்க போனா தேவன் ஒட்டுமொத்த பூமியையும் உருவாக்கி அதை ஆதாமுடைய ஆளுகைக்கு கொடுத்துட்டாருன்னு வேதம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லுது. பூமி முழுவதையும் ஆதாமுக்கு கொடுத்ததுனால தேவன் ஏழை ஆயிட்டாரா? இல்ல. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். அதாவது காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாமே தேவனுடையது. அப்பேற்பட்ட தேவன் சாதாரண இந்த உலக பொருளை நமக்கு தந்து நம்மை பணக்காரர்கள் ஆக்குவதற்கு அவர் ஏழையாகிதான் நம்மை பணக்காரர் ஆக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரிங்களா? அதனால இந்த வசனம் சொல்ற ஐஸ்வர்யம் தரித்திரம் என்பது பணம் பொருளினால் உண்டான ஐஸ்வர்யத்தையோ பணம் இல்லாத தரித்திர நிலையோ குறித்து நிச்சயமாய் கிடையாது. சரி, அப்ப இந்த வசனத்துல சொல்லப்படுற ஐஸ்வர்யம் தரித்திரம் என்பது உண்மையிலேயே என்ன? இதை நாம தெரிஞ்சுக்கணும்னா இயேசு நமக்கு தருவதற்காக அவர் எவைகளை இழந்தார்னு பார்க்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவிகளாகிய நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக இயேசு அவருடைய நீதி எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரரானார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி இயேசு தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார். நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படி சிலுவையிலே அவர் தேவனுடைய குமாரன் என்ற ஸ்தானத்தை நமக்காய் இழந்தார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். தேவனுக்கு பகைஞராயிருந்த நம்மை தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக்க அவர் தேவனோடு இருந்த தம்முடைய சமாதானத்தை இழந்தார்.
இவைகளை தான் வேதம் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்று குறிப்பிடுகிறதே ஒழிய சாதாரண பணத்தையோ பொருளையோ அல்ல. சரி, கடைசியாக இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்களுக்கு என்ன நோக்கத்திற்காக எழுதினார் என்பதை பார்க்கணும். இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வசனத்தின் பின்னணி என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டங்கள்ல எருசலேம் சபை மக்கள் ரொம்ப வறுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வறுமையில அவங்களுக்கு உதவுவதற்காக மற்ற சபை மக்கள் பணம் சேகரித்து எருசலேம் சபைக்கு கொண்டு போய் தராங்க. இந்த சூழ்நிலையில கொரிந்து சபை மக்களும் எருசலேம் சபை மக்களுக்கு உதவி பண்ணணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு வருட காலமாய் எந்த உதவியும் கொரிந்து சபையிலிருந்து எருசலேம் சபைக்கு வரல. இந்த சூழ்நிலையில தான் 2 கொரிந்தியர் நிருபத்தை பவுல் எழுதுறார். இந்த நிருபத்துல இந்த 8, 9 ஆகிய 2 அதிகாரங்களும் எருசலேம் சபை மக்களுக்கு உதவும்படி கொரிந்து மக்கள் யோசித்ததை அவர்கள் சீக்கிரமாய் நிறைவேற்றும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தி எழுதுறார். அப்படி எழுதும்போது மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே கொரிந்து சபையினருக்கு பவுல் ஒரு மாதிரியை காண்பிக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த வசனத்தை பவுல் எழுதுறார். இயேசு நமக்கு கொடுக்கணும்னு வந்தபோது எப்படி கொடுத்தார்னா, அவர் தரித்திரர் ஆகும் அளவிற்கு நமக்கு கொடுத்தார். இயேசுவின் இந்த முன்மாதிரியை பவுல் கொரிந்து சபைக்கு காண்பித்து நாமும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும் போது இயேசுவை போல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு அறிவுறுத்துறார். அப்போ இந்த வசனம் எழுதப்பட்டதின் நோக்கம் இயேசுவை போல மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே நம்மை உற்சாகப்படுத்ததானே தவிர நாம் பணத்தை பெற்றுக்கொள்ள இது ஒரு வாக்கு தத்தம் அல்ல. நாம் மற்றவங்களுக்கு உதவுவதற்கான உந்துதல் கிறிஸ்து நமக்கு உதவுவதற்காக என்ன செய்தார் என்பதிலே அடங்கியிருக்கு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தகுதியே இல்லாத நமக்கு உதவுவதற்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மற்றவர்களுக்கு உதவுவதற்கு இதைவிட சிறந்த ஒரு முன்மாதிரியை நாம் காண்பிக்க முடியாது. ஒரு வசனம் எந்த நோக்கத்திற்காய் எந்த அர்த்தத்தோடு வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கோ அந்த நோக்கத்திற்காய் தான் நாமும் அந்த வசனத்தை பயன்படுத்தணுமே அன்றி நம்முடைய விருப்பத்துக்கு எல்லாம் ஏற்றபடி வேத வசனத்தை எடுத்து பயன்படுத்திக்க கூடாது. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்ற இந்த வசனத்தின் மூலமாய் வேதம் நமக்கு தருகிற உபதேசம் நாம் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக இயேசுவை நம் முன்மாதிரியாய் வைத்து நாமும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக.